சிங்கமும் கொக்கும். ஒரு பெரிய காட்டுல வலிமையான ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அது காட்டுடைய அரசன். எல்லா விலங்குகளும் அதை பார்த்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் சிங்கம் பெரிய இறைச்சி துண்டு ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ கூர்மையான எலும்பு அதனோட தொண்டையில சிக்கிக்கிச்சு. ஹா ஹா அப்படின்னு சொல்லி சிங்கம் வலியால கத்துச்சு. அதால் சாப்பிடவும் முடியல, பேசவும் முடியல. வலியால் தவித்த சிங்கம் காட்டில் உள்ள எல்லா விலங்குகிட்டையும் உதவி கேட்டுச்சு. யார் என் தொண்டையில் இருக்கக்கூடிய எலும்பு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பெரிய பரிசு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்லி அது சொன்னிச்சு. ஆனால் சிங்கத்து மேலே இருந்த பயத்தால் எந்த விலங்கும் சிங்கத்துக்கு உதவ வரல. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிச்சு. அப்போது நீண்ட அலகு கொண்ட ஒரு கொக்கு மட்டும் சிங்கத்துக்கு பக்கத்தில் வந்தது. அது சிங்கத்தை பார்த்து இறக்கப்பட்டுச்சு. நான் உதவுறேன், ஆனால் நீ என்னை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சிங்கத்துக்கிட்ட மெதுவாக சொன்னிச்சு. சிங்கமும் உடனே சம்மதிச்சது. அதுக்கப்புறம் கொக்கு ரொம்ப கவனமாக தன்னோட நீண்ட அலகை சிங்கத்தோட வாய்க்குள்ளே விட்டு அந்த எலும்பை எடுத்துருச்சு. சிங்கம் உடனே நிம்மதியாக மூச்சு விட்டது. கொக்கு மகிழ்ச்சியோட இப்போ நீ சொன்ன பரிசை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதை கேட்ட சிங்கம் பெரிய சிரிப்போட சொன்னிச்சு, என் வாய்க்குள்ளே போயிட்டு நீ உயிரோட வெளியே வந்ததே உனக்கான பெரிய பரிசு தான் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட கொக்கு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அது அமைதியாக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, கெட்ட மனம் கொண்டவர்களிடம் நம்ம திரும்ப நன்றி எதிர்பார்க்க கூடாது.